ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. டேட் வந்து 10 ஜமாத்துல் ஆஹிர் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற கிளாஸ் வந்து கிளாஸ் நம்பர் 130. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போது இப்லீஸு அப்போ என்ன சொல்கிறான், வலப்புறமாக இடப்புறமாக முன்னாளி பின்னாளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் புரியுதா, வழிபாட்டில் ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க வச்சுருவோம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறான கட்டளையை பின்பற்ற வைத்து விடுவான். அல்லாஹ்வுடைய ஆர்டர் ஒன்று இருக்கும், அதுக்கு நேர் எதிரான ஒரு ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா அது யாருடைய ஆர்டர்? இப்லீஸுடைய ஆர்டர். அது உன் அப்பா போட்டாலும் வாய் அப்பாவுது, ஆர்டர் இப்லீஸுது. புரியுதா? அப்போது என்ன ஆயிரும், யாராக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்முடைய மனைவியாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தையாக இருக்கட்டும், நம்முடைய அம்மாவாக இருக்கட்டும், எல்லா நேரமும் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். யார் இப்லீஸோட ஏஜென்ட்டுன்னு தெரியவே தெரியாது. புரியுதா? வாழ்க்கையில் திடீர்னு இப்லீஸ் வந்து இந்த ஜோம்பி படம்லாம் வரும் தெரியுமா, ஒரே நல்லா தான் இருப்பான், கூட தான் இருப்பான், திடீர்னு ஒரு ஜோம்பி கடித்தோன்னே அவன் ஜோம்பியாக மாறிடுவான். புரியுதா? எப்போ இவனுங்க ஜோம்பியாக மாறுவானுங்கன்னு தெரியாது. அதனால் யார் இப்லீஸோட ஏஜெண்ட்டாக எப்போ உருவம் எடுப்பாங்கிறதே தெரியாது. இப்போ நல்லா நான் பேசிகிட்டு இருக்கிறேன், எல்லாம் நாடிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, நானே இப்லீஸோட ஏஜெண்ட்டாக கூட மாறிடும். அது வந்து இது வரைக்கும் இருக்கிற நம்பிக்கை வச்சு நீங்கள் அப்போ ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்போ உடனே பிரித்து பார்க்கணும். இல்லை, இவன் முன்னாடி பேசுனது வேறு, இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வேறு. உடனே புரியும், நல்லா பாதுகாக்கணும். இதில் யாருமே தப்பிக்க முடியாது. புரியுதா? இங்கே எண்ணம் வந்து அம்ருபின் ஆசிரியர் வந்து வரும்போதெல்லாம் நல்ல எண்ணத்தோடு தான் வந்தார். பின்னாடி அவங்களுடைய போக்கு வாழ்க்கையை வந்து அவங்க எந்த பக்கம் அடிச்சுட்டு போனாங்க. உலகத்துடைய யதார்த்தம் தெரியாதவங்களா, ரசூலாட்ட பாடம் பிடிச்சவங்க. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இப்லீஸுக்கு அதிகாரம் எல்லாம் கொடுத்துட்டான், இவ்வளோ பண்ணான்னா அவன் அதிகாரம் வந்து சின்னது தான், பெரிய அதிகாரம். ஆனால் அதுவே எடுபடுது பாரு. புரியுதா? அவங்ககிட்ட இருக்க அதிகாரம் கம்மி தான், ஆனால் எடுபடுது. ஏன்னா மனுஷனை வந்து ஈஸியாக அவன் வந்து சைக்காலஜி ரீட் பண்ணி அவன் வந்து அடிச்சு விட்றான். ஸோ அந்த அடிப்படையில் சுய கட்டுப்பாடு யாரெல்லாம் இல்லாமல் இருக்காங்க, யாரெல்லாம் கூடி கோபத்தை ஆத்திரம் அப்படிங்கிறான்னு ஆத்திரக்காரனு புத்தி மட்டு போயிடும்.
போதையில் இருக்கிறவனுக்கு அறிவு போயிடும். இந்த உணர்ச்சியோடு செயல்படுறான் பாரு அந்த ஜஹாலத்துங்கிறது என்ன? ஜஹீல் அப்படிங்கிறது அரபியில் என்ன அர்த்தம் அப்படின்னு, ஜாஹில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறியாதவன்னு அர்த்தம் கிடையாது. உணர்ச்சியை வைத்து முடிவெடுப்பேன். கோபம் அதிகம் மிகச்சிருச்சுன்னா கோபத்தில் ஒன்று பண்ணுவான், பாசம் மிகச்சிருச்சுன்னா பாசத்தில் ஒன்று பண்ணிடுவான். புரியுதா? எல்லாமே தப்பு. அப்போ நமக்கு பாசமும் மிகச்சிடக்கூடாது, கோபமும் மிகச்சிடக்கூடாது. எப்போவுமே எந்நேரமுமே ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கணும், நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கணும். புரியுதா? மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறவே கூடாது, மூடு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். புரியுதா? இந்த உணர்வுகளுக்கு அடிமையானவன் தான் ஜாஹில். நல்லா கோபத்தில் இருக்கும் அப்படின்னா அப்படின்னா நீ தான் ஜாஹில். கோபம் நம்மளை அவ்வளோ டாமினேட் பண்ண விட்டுறக்கூடாது. அப்போ இந்த மாதிரி டாமினேட் பண்ண விட்டின்னா ஹே நம்ம ஆள்றா அப்படின்னு சொல்லி இப்ளீஸ் வந்துடுவோம். அதுக்கப்புறம் இப்ளீஸ் நம்மளை வெயிட் பண்ணுவோம். அப்போ உன்னை எங்கே அடித்தா உனக்கு பிடிக்காது செஞ்சால் கோபம் வருமா? அப்போ அதுவே டெய்லி செய்வோம். அப்போ அதே டெய்லி நடக்கும். அப்போ உனக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கும். எப்போ பாரு நீ ஜாயிலாகவே இருப்ப. அப்போ உனக்கு அறிவு வேலையே செய்யாது. அப்போ நீ நாசமாக போயிடுவேன். இவ்வளோ தான் மேட்ரு. அதுதான் அவன் சொல்கிறான் முன்னாடி பின்னாடின்ட்டு. அதற்கு அல்லாஹ் கூறினான், நீ இழிந்தவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு. உன்னையும் அவர்களிலிருந்து உன்னை பின்பற்றுகிறவர்கள் அனைவரையும் நரகில் நான் போட்டு நிரப்புவேன். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இப்ளீஸ் பார்த்து என்ன சொல்கிறான்? நீ இழிந்தவனாக, அதாவது நீ இழிவு அடைஞ்சிருச்சு, விரட்டப்பட்டவனாக, இங்கேருந்து விரட்டப்பட்டவனாக இங்கிருந்து வெளியேறிவிடு. வெளியே போ, முதல்ல வெளியே போடா. உன்னையும் அவர்களிலிருந்து உன்னை பின்பற்றுகிறவர்கள் அனைவரையும் நரகில் போட்டு நான் நிரப்புவேன். உன்னையும் உனக்கும் நரகம், உன்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நரகம். அப்போ உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க மனிதர்களில் இருந்தால் அவங்களும் நரகம், ஜின்கள்லேயே இருந்தால் அவங்களையும் நரகம். கான்செப்ட் என்ன? பெருமை அடிச்சே நரகத்துக்கு போவான். ஒன்றுத்துக்கும் வக்கு இருக்காது, ஆனால் பெருமை மட்டும் அடிப்போம். நாங்கள்லாம் அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முத்தக்கபீரீன்கள், அதாவது அந்த பெருமை அடிப்பவர்கள், தக்கபூரில் இருக்கிறவங்க, எனக்கேவா, நான் எவ்வளோ பெரிய ஆலிமு, எனக்கு அட்வைஸா, எனக்கு இதா, இப்படி. அப்போ அதெல்லாம் யாரெல்லாம் மாண்புமிகு, மரியாதைக்குரிய, பெருமைக்குரிய இந்த டேக்லைன்லாம் போட்டுக்கிறாங்களோ முடிஞ்சு போச்சு, காலின்னு. வரல மாண்புமிகு போடாமல் நோட்டீஸ் அடிச்சிட்டிங்க. என்ன என் ஃபோட்டோ சின்னதாக இருக்குது? அரசியலெல்லாம் போனால் அவ்வளோ அநியாயம் நடக்கும். அந்த பெருமையில் அடித்து சாகிறது பார்த்தீங்கன்னா, அந்த இதில் சேரை போட்டு வச்சுருப்பாங்க பாரு, அந்த மாநாடு மேடை மட்டும் இவ்வளோ அகலமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் லைனில் எத்தனை பேர் உட்கார்றதுன்ட்டு 25 சேர் போட்டிருப்பான் ஃபஸ்ட் லைன்லேயே. அதுக்கப்புறம் ரெண்டாவது லைனில் தலைவருக்கு பின்னாடி யாருங்கிறது, அது பெரிய பிரச்சனை. அந்த தலைவருக்கு பின்னாடி யார், அதுக்கு ரைட்டில் யார், லெஃப்டில் யார், ஓரத்தில் யார், இப்படி புதுசாக வந்தவங்களாம் ஓரத்தில் இருப்பான். அந்த மாதிரி பெருமை இதில். மேலும் ஆதமே, நீரும் உம்முடைய மனைவியும் இச்சோனத்தில் தங்கியிருங்கள். நீங்கள் விரும்பிய இடத்தில் விரும்பியதை புசியுங்கள், ஆனால் இம்மரத்தின் அருகில் நெருங்காதீர்கள். அவ்வாறு நெருங்கினால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் சேர்ந்து விடுவீர்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எது? இப்ளீஸ் சஜ்தா பண்ண சொன்னது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஒரு மரத்தை அல்லாஹ் செலக்ட் பண்ணுறான். இப்போ இந்த மரம் என்ன மரம்? அது அல்லாஹ் சொல்லலை. என்ன பைபிளில் அது ஆப்பிள் மரம் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிக்கிறேன். ஆனால் அல்லாஹ் அதை ஒரு பெரிய மேட்டராக அது டிஸ்கஸ் பண்ணல. மொத்தத்தில் ஒரு மரம். சரி, எதுக்காக இப்போ இதை செய்கிறான் அல்லாஹ்? இப்போ இது சொர்க்கமா, ஒரிஜினல் சொர்க்கம்னு, சரி ஓகே சொர்க்கம்ங்கிறான் அல்லாஹ். சரி சொர்க்கம் ஓகே, தோட்டம் என்னவோன்னு, சரியா? அதில் ரொம்ப போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, சொர்க்கத்துக்குள்ளே அல்லாஹ் விடுறான். என்ன சொல்கிறான்? விரும்பியதை சாப்பிடுங்க, விரும்பியதை சாப்பிடுங்க. ஆனால் இந்த ஒரு மரத்தை மட்டும் கிட்ட கூட போகக்கூடாது, இதில் இருக்கிற எதையுமே தொடக்கூடாது. அவ்வாறு நெருங்கினால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக இருக்கும். அப்படி போனீங்கன்னா அக்கிரமக்காரர்கள் ஆகிட்டீங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா, இப்போ ஆதம் நபிக்கு வைக்கப்படுற டெஸ்ட்டு. இப்போ அல்லாஹ் ஏற்கனவே யார் யாருக்கு டெஸ்ட் வச்சுட்டான்? ஜின்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டான், மலக்குகளுக்கும் அல்லாஹ் டெஸ்ட் வச்சு. மலக்குகளுக்கு தானே சஜ்தா செய்ய சொல்கிறான். இது அவங்களுக்கான எக்ஸாம் தானே. அவங்களும் எக்ஸாமில் பாஸ் ஆகிறாங்க, அவங்களையும் சும்மா விடல. எங்கே ஆதமுக்கு சஜ்தா பண்ணு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அல்லாட்ட இவ்வளோ க்ளோஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன அல்லாஹ் பூமியில் இப்படி படைக்க போறிய அப்படிங்கும்போது அவங்க இது பண்ணுவாங்களே அப்படி அப்போ அவங்களுடைய லெவல் பார்த்துக்கோ.
அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு அவங்க உரையாடக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் சஜ்தா பண்ணு அப்படிங்கும்போது சஜ்தா பண்ணிட்டாங்க. டக்குன்ட்டு ஆதம் நபிக்கு சஜ்தா பண்ணிட்டாங்க. இது இப்லீஸை விட பாரமான அவங்களுக்கு தான் பாரமாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க எக்ஸாமில். அப்போ அவங்க எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, போயிருங்கன்ட்டேன். இப்போ ஆதமுக்கு எக்ஸாம். ஆதமுக்கு எப்படி எக்ஸாமு? வேறு மாதிரி எக்ஸாம். இதே அல்லாவுடைய உத்தரவு தான். என்ன உத்தரவு? அந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாது. ஆர்டர் போட்டது யார்? அல்லாஹ். எத்தனை ஆர்டரு? ஓகே ஓகே. அதே தான் அவங்களுக்கும் ஒன்று தான். இப்லீஸுக்கும் ஒன்று தான், மலக்குகளுக்கும் ஒன்று தான், ஆதம் நபிக்கும் ஒன்று தான். டெஸ்ட்டு. இப்போ 3 ப்ராடக்டில் இந்த ப்ராடக்ட் எப்படி பிஹேவ் பண்ணுது பார்ப்போம். ஆனால் அவ்விருவரை விட்டும் பரஸ்பரம் மறைந்திருந்த அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஷைத்தான் அவர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆனால் அவ்விருவரை விட்டும் பரஸ்பரம் மறைந்திருந்த அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஷைத்தான் அவர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். இப்போது ஒரு டவுட் வரும். ஷைத்தானு சொர்க்கத்திலேருந்து விரட்டப்பட்டான், இது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் எப்படியும் என்ட்ரி கொடுத்தான்? அதான் டைம் வாங்கிட்டான்ல. அப்போ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்போ கவுண்ட் டவுனு அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆதம் நபி சொர்க்கத்தில் இருக்கும்போதே அவன் அவகாசம் வாங்கியாச்சு. அப்போ அந்த அவகாசம் வாங்கின கண்டிஷனில் இப்போ வரான். இப்போ பயப்புள்ள வந்து ஜட்ஜ்மெண்ட்டு வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறான், நரகத்துடைய டிக்கெட்டு வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஷைத்தான் வந்து அவங்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். அப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறினா சொர்க்கத்திலேருந்து வெளியே போயிடுவோங்கிறது ஆதம் நபிக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு நல்லா இப்லீஸுக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் வெளியே இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக துரத்தி விட்டுருக்காங்க. அப்போ ஆதமுக்கும் இதே நிலைமை ஏற்படணும். அப்போது கடைசியாக என்ன, கேன் யூ ஜாயின் வித் மீ, கம்பெனி கொடுக்குறீங்களா? வந்தீங்கன்னா நான் பூமிக்கு போக சொல்லிட்டான்ல, கொஞ்சம் ஒரு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வந்தீங்கன்னா சேர்ந்தே போயிடலாம் இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அல்லாஹ் அவகாசம் கொடுத்ததுனால இப்லீஸ் வந்து என்ன பண்ணிட்டான்? ஃப்ரீயாக விட்டான். இப்போது என்ன வேணாலும் பண்ணிக்க. மேலும் இவ்வாறு கூறினான். யார்? இப்லீஸ். என்னத்துக்கு கூறுறான்? அவங்களுடைய வெட்கத்தலங்களை வெளிப்படுத்துவதற்காக. என்ன சொல்கிறான்? உங்கள் இறைவன் இம்மரத்தின் அருகே செல்லக்கூடாது என்று உங்கள் இருவரையும் தடுத்ததற்கான காரணம் நீங்கள் இருவரும் வானவர்கள் ஆகிவிடக்கூடாது அல்லது உங்களுக்கு நிரந்தர வாழ்வு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இப்போ இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான்? இப்லீஸு நேராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்டையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்கிட்டையும் போய் என்ன சொல்கிறான்? உங்கள் இறைவன் இம்மரத்தின் அருகே செல்லக்கூடாது என்று உங்கள் இருவரையும் தடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இருவரும் வானவர்கள் ஆகிடக்கூடாது அல்லது உங்களுக்கு நிரந்தர வாழ்வு கிடைத்துவிடக்கூடாது. இந்த மரத்தை சாப்பிட்டா என்ன ஆகிறாங்கிறீங்க? இந்த ஜிப்ரீல்லாம் இப்படி பறந்து சுற்றிட்டு இருக்காருல, எப்படி? இந்த மரத்தை சாப்பிட்டு தான். ஏன்? நான் தான் முன்னாடியில் தான் பார்த்துட்ருக்குறேன்ல, நீ நேற்று பிறந்தவன். நம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நாம் வந்து இந்த சொர்க்கத்தில் நான் இன்றைக்கி நேற்றாக சுற்றிட்டு இருக்கிறேன், இத்தனை நாளாக சுற்றிட்டு இருக்கிறேன்ப்பா, நம்புப்பா. இவர் அதை தின்னதுனால தான் இப்படி இருக்கிறாரு. அது மாணவர்களுக்கான மரம், ஒரே ஒரு தரம் மட்டும்தான் சாப்பிட்ணும். அவரும் கேட்டிருப்பார் டவுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நீ சொல்கிறிய எந்த மலக்கும் போய் சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. அதெல்லாம் மலக்கா மாறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் மலக்கா மாறிட்டு கன்வின்ஸ் பண்ணுற எவ்வளோ அழகாக இருக்குவார். சரியாக தான் படுது நீ சொல்கிற, ஏதோ நீ சொல்கிறது நல்லா தான் படுது, அல்லது உங்களுக்கு நிரந்தர வாழ்வு கிடைத்திடும். அப்போ நான் நிரந்தரமாக இங்கே இருந்துருவீங்க, மலக்குகளோடவே ஆகி இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். மேலும் அவன் அவர்களிடம் சத்தியம் செய்து கூறினான். சத்தியமான நான் உங்கள் இருவருக்கும் உண்மையாக நலம் நாடுபவன் தான், நான் கெட்டவன்லாம் கிடையாது. என்ன நடந்துச்சு, சரி ஓகே, ஏதோ அந்த அன்றைக்கி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, உனக்கும் எனக்கும் ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அதுவே மனசில் நினச்சிட்டு இருந்தால் ஆகுமா? அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்கிறது, அதெல்லாம் இப்போ விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்மெல்லாம் வந்து சகஜமாக வந்துடணும். அதுவே நான் நினச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை? ஒன்றும் ஆகலை, சரி போ, நான் தான் நல்லா இல்லை, நீயாவது நல்லா இருன்னு நான் அட்வைஸ் பண்ணுறேன். என்ன சத்தியமாக சொல்கிறேன், நான் உனக்கு நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். அவ்வாறு அவ்விருவரையும் ஏமாற்றி படிப்படியாக தன் வசப்படுத்தினான். கடைசியில் அவர்கள் அம்மரத்தின் கனியை சுவைத்ததும்
அவர்களின் வெட்கஸ்தலங்கள் பரஸ்பரம் அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டன. பிறகு அவர்கள் தங்கள் உடல்களை சுவனத்தில் இலைகளால் மூடிக்கொள்ளலாயினர். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், இவ்வாறு அவ்விருவரையும் ஏமாற்றி படிப்படியாக தன் வசப்படுத்தினான். அதாவது இது ஒரே நாளில் நடக்கலை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏதோ 2-3 விஷயம் சொல்லியிருப்போம். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு சொர்க்கத்தில் இருக்கிற விஷயங்களில் ஏதோ ஒன்று, இவனுக்கு அந்த சொர்க்கத்தை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குல்ல, ஏதோ ஒன்று சொல்ல அது அதே மாதிரி நடக்க, அப்போது ஆதம் நபிக்கு அவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்துடும்ல. அடா ஆமாப்பா, இவன் சொன்ன மாதிரியே நடக்குது, இது திறந்து பாரேன், இதுக்குள்ளே ஒரு சூப்பரான பழம் இருக்கும். ஏதோ ஒரு மரத்தை, என்ன நீங்கள் டெய்லி இதே தின்னுட்டுருக்க, அந்த மரத்தை சாப்பிட்டு பாரு, என்ன அதோடைய டேஸ்ட்டே வேறு. அப்படியா? ஆமாம், நீ இன்னும் அதை ட்ரை பண்ணலாம். நாங்கள்லாம் அதுக்கு டன்னு கணக்காக சாப்பிட்டு சலிச்சு போச்சு. அப்போ அதை போய் சாப்பிட்ருப்பாரு. சாப்பிட்டோன்னா என்ன கரெக்டாக தெரியும். ஆமாம், சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த மரத்தை பற்றி கரெக்டாக சொல்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஊற்று இருக்குது தெரியுமா, ஃபால்ஸ் ஒன்று அங்கே இருக்குது, குளிச்சிருக்கியா? இல்லையா? வந்து பாரு, வா நான் கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போகிறது இதில் குழி, நல்லா இருக்குது பா, இவன் நமக்காகவே இருக்கான்பா டூரிஸ்ட் கைடு. எப்படி சொர்க்கத்தில் நமக்கு தெரியாது, யார் பொத்த பிள்ளையோ தம்பி நமக்காக இப்படி சுற்றி சுற்றி காட்டுது. அப்போ படிப்படியாக தன் வசப்படுத்தினான். முதல்ல அவன் என்ன பண்ணான், வசப்படுத்தினான், ஃப்ரெண்ட் ஆக்கிட்டான், நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அந்த பழைய பஞ்சாயத்தையோ நீ என்ன நீ எப்போ உன்னால் நான் எவ்வளோ அதெல்லாம் பேசலை. அவன் லாஜிக்கலாக பேசியிருக்கான், ஃபேக்சுவலாக பேசியிருக்கான், இவர் கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு பேசியிருக்கான். அப்போ என்னத்தை பேசுனான்னு தெரியல. இது ஒரு லாங் டைம் நடந்திருக்கு. இது 6 மாதமாக கூட நடந்திருக்கலாம், இது ஒரே நாளில் நடந்திருக்காது. காலையில் மரத்தை சாப்பிட வேணான்னு அல்லாஹ் சொல்ல, ஏதோ இவன் மத்தியானம் போய் கன்வின்ஸ் பண்ணி இவங்க 2 பேரை சாப்பிட வைக்கல. இதுக்கு ஒரு லாங் டைம் பீரியட் எடுத்திருக்கான். ஐடியாவாக கொடுத்து ஒவ்வொன்றா சொல்லி பல வழிகாட்டுதல் பண்ணி தன்னை ஒரு நலம் விரும்பியாக முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். இப்லீஸை பார்த்தா அவனுக்கு இப்லீஸு பார்த்தா என்ன வரும், காலையில் எழுந்திரிச்சா இப்லீஸ் வந்துடுவார் அப்படின்னு அவருக்கு இது வந்தால் நம்ம 3 பேர் சேர்ந்து சுற்றலாம், இது மாதிரி இது பண்ணான். அப்போ சொன்னவொன்னே என்னாச்சு, கன்வின்ஸ் ஒரு கட்டத்தில் ஆயிட்டார். இவனை நல்லவனு நம்பினார்ல, அதுதான் அவர் பண்ண மடத்தனம். ஏன்னா அல்லாஹ் என்ன சொன்னான், இவனுக்கு விரோதின்னா, அது இன்னொரு இடத்துல வருது, இந்த இடத்துல இல்லை. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த சுவைத்து விட்டார். சுவைத்து விட்டோன்னா என்ன நடந்துச்சு, வெட்கஸ்தலங்கள் பரஸ்பரம் அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டன. இவங்களும் நிர்வாணம் ஆகிட்டாங்க. யார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நிர்வாணம் ஆகிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் சொர்க்கத்துடைய இலைகளை எடுத்து முதல்ல இது பண்ணிக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட் ஆஃப் இந்த மனிதர்களுடைய இதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல இலைகளை கொண்டு தான் மனிதன் ஆடையை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எதனால் இந்த நிர்வாணம் ஏற்பட்டது அப்படின்னா, இம்ரான் ஹுசைன் மாதிரியான அறிஞர்கள் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதம் நபி ஆல்ரெடி நிர்வாணமாக தான் இருந்தார். ஆனால் அவருடைய அந்த ரூஹு அதோடைய அந்த பியூரிட்டி லெவல் ரொம்ப பியூராக இருந்தது. அதனால் அது பார்த்தா கூட அது நிர்வாணம் அது உறுத்துற மாதிரி தெரியல, சூதுவாது இல்லாமல் வெள்ளந்தியாக அந்த அளவுக்கு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அதுதான் நாமளும் அந்த விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த இடத்துல நிர்வாணம்னா ஏன் இப்போ ஆல்ரெடி நிர்வாணமாக தான் இருக்கிறாங்க, அப்போ ட்ரெஸ்ஸு இல்லாமல் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் எதுக்கு இந்த மரத்தை சாப்பிட்டோன்னே நிர்வாணமாகணும் அப்படின்னு பார்த்தா அது அந்த மீனிங் பார்த்திங்கன்னா பொருத்தமாக இல்லை. ஏன் அப்படின்னா, இப்படி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் என்ன வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புகிற ஒரு அப்பாவிக்கு போய் இப்லீஸும் சாட்டி விட்டு அல்லாஹ் ஒரு எக்ஸாமாக வைப்பான். புரியுதா? அப்போ இப்படி அல்லாஹ் இவ்வளோ சூதுவாது தெரியாத ஒரு குழந்தை எக்ஸாமில் தள்ளுவானா? அல்லாஹ் அப்படி தள்ள மாட்டான். நல்ல பிரில்லியண்ட்டோட சுயநினைவோடு இருக்கிற ஒருத்தனுக்கு தான் எக்ஸாம் எழுதுவோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த மரத்தை நெருங்கினோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, அல்லாஹ் டீஃபால்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு சொர்க்கத்துடைய ஆடை இவர்களுக்கு இருந்தது. அந்த ஆடைகள் மறைஞ்சிருச்சு. அப்போ அந்த ஆடை மறைஞ்சோன்னே இனி என்னுடைய எந்த தலையீடும் உங்களுக்கு இருக்காது. இனி நீங்கள் உங்களுடைய உழைப்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் ட்ரெஸ்ஸு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும், உங்கள் சாப்பாடு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். என்ன ஆயிடுது, இப்போ ட்ரெஸ்ஸு தயாரிக்க வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வருது? ஆதம் நபியை தான் ட்ரெஸ்ஸுக்கு பொறுப்பு, சாப்பாடுக்கு பூவாவுக்கு அவர் தான் பொறுப்பு. அப்போ எல்லாம் மாறி போச்சு. புரியுதா? அப்போ இதிலிருந்து
படிப்பினை ஒரு முக்கியமான படிப்பினையே இருக்கும். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். என்றைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை வந்து மாறு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அல்லாஹ் நம்ம பொறுப்பில் நம்மளை விட்டுருவோம். இப்போ இன்றைக்கி நம்முடைய உம்மத்துடைய கதி என்ன அப்படின்னா, உம்மத்தா சமூக வாழ்வில் நாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோமா? கிடையாது. தனிநபர் விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறோம். அதனால் தனிநபர் விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து துவா செஞ்சால் அல்லாஹ்வுடைய புறத்தில் ஏற்கப்படவும் செய்யுது. சமூகமாக நம்ம ஒரு துவா செஞ்சோம்னா எந்த துவாவும் அல்லாஹ் ஏற்கப்படுறதில்ல. இந்த சமூகத்துக்கு உயர்வு கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ துவா பண்ணாலும் கிடைக்கிறதில்ல. அப்போ இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்போ தலையிடுறான் அல்லாஹ். அப்போது அவர்களின் இறைவன் அவர்களை அழைத்து கூறினான், இம்மரத்தின் அருகில் செல்வதை விட்டு உங்கள் இருவரையும் நான் தடுக்கவில்லையா? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இந்த மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தானே நான் சொல்லியிருந்தேன். அப்போ மேலும் ஷைத்தான் உங்களின் வெளிப்படையான பகைவன் என்றும் நான் உங்களுக்கு கூறவில்லையா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானா, இதையும் தானே சேர்த்து சொல்லியிருந்தேன். இல்லை நான் சாப்பிடல, இவன் சொன்னானா? அவன் சொன்னால் மட்டும் கேட்கவே கூடாதுன்னு தான்டா நான் சொன்னேன். இப்போ என்ன அர்த்தம்? இப்போ இதே தானே உலகத்தில் நடக்குது. இன்னொருத்தனை ஃபாலோ பண்ணி நாசமாக போகாதீங்கன்னு தான் இந்த உலகத்துடைய எக்ஸாம். நம்ம கேட்டோம், நம்ம இல்லைங்க, அவர் சொன்னாருங்க, அவர் பேச்சு கேட்டு நடந்தேங்க, இவர் பேச்சு கேட்டு இந்த அடுத்தவன் பேச்சு கேட்டு விளங்காமல் போகக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் நமக்கு வைக்கிற முக்கியமான டெஸ்ட்டு. புரியுதா? அப்போ இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், டோட்டலாக பார்த்தோம்னா இப்போ இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் இப்லீஸுடைய பேட்டர்னு, ஒர்க்கிங் ஸ்டைலு, அவனுடைய ஃபிலாசபி, அவன் வந்து எப்படிலாம் நம்மளை வீழ்த்துவான் அப்படின்னு பார்த்தோம்னா சில படிப்பினைகள் வந்து நமக்கு வந்து இந்த விஷயத்துலேருந்து தெரியுது. முதல் படிப்பினை என்ன அப்படின்னா, மனிதனை வந்து அவன் நிர்வாணப்படுத்துறதுல அவனுடைய குறி வந்து அதிகமாக இருக்கும். அவ்விருவரையும் விட்டும் பரஸ்பரம் மறைந்திருந்த அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக. அவனுக்கு நல்லா தெரியும் அந்த மரம் சாப்பிட்டா அல்லாஹ்வுடைய உதவி அப்புறப்படுத்தி விடும். அப்போ அல்லாஹ் கொடுத்த ஃப்ரீயாக கொடுத்த எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்துக்க போகிறான். அப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுல ட்ரெஸ்ஸும் ஒன்று தான். ட்ரெஸ்ஸு கழண்டுருச்சுன்னா மனுஷனுக்கு வேறு எல்லாத்த விட ஃபோக்கஸு ஃபஸ்ட்டு எது வரும்? வெக்கம்தான் வரும். புரியுதா? அப்போது ட்ரெஸ் அவுத்துட்டா அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே சைடில் போயிடும். அப்போ ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மனுஷன். அப்போது அதில் வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உணர்வை வந்து மனிதனை மழுங்கடிக்க செய்வது எது? இந்த முழுமையான இந்த ஆடை விஷயத்தில் கை வைக்கிறது. இதுதான் அவனுடைய வலிமையான ஆயுதம். அது சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மனித உணர்வுகளை வந்து அவன் வந்து அது ஒரு சயின்டிஸ்ட். அவன் மனிதனை ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்ட்டில் ஒரு நல்ல சயின்டிஸ்ட். நல்லதுன்னா என்ன சொல்ல, திறமையான சயின்டிஸ்ட். சைத்தானிய சிந்தனை கொண்டவன் தான். ஆனால் அவனுடைய அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டானது. அவன் சொல்கிறான், மனுஷனுக்கு இருக்கிறதுலே ரொம்பவும் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்லேயே பவர்ஃபுல்லான உணர்வு எது அப்படின்னு கேட்டால் காமம் தான். அவன் சொல்கிறான் நிர்வாணம்தான். இதுதான் இருக்கிற உணர்வுகள்லேயே ரொம்பவும் வலிமையான இது. அப்போது அதை வந்து கையில் எடுத்தோம்னா மனுஷன் வந்து வீழ்ந்துருவான். அப்போ ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு இருக்குது, ஒருத்தனுக்கு விபச்சாரம் இருக்குன்னா சாப்பாடு கூட அவன் மறந்துடுவான், விபச்சாரத்தில் போய் உட்காந்துக்குவான். அது வந்து அதை விட வலிமையானது. ஒருத்தனுக்கு விபச்சாரம் மட்டும் நீ தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவன் அதை ரிசீவ் பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து சாப்பாடு தேவையில்லை. அதனால தான் இப்போ இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து எந்த நாட்டிலையுமே இந்த ஆபாசம் வந்து இப்போ வெள்ளைக்காரன் அத்தனை இது செலவு பண்ணுறான் இண்டஸ்ட்ரியில். அதெல்லாம் எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அந்த படம்லாம்? எங்கேயுமே ரிலீஸ் ஆகுது. ஃப்ரீயாக அதுக்கு எடுக்கிறான். அவனுக்கு செலவாகுதா இல்லை, காஸ்ட் ஆகுதா இல்லையா? ஆபாசம் படம் எடுக்கிறதுக்கு எடுத்து ஏன் ஃப்ரீயாக விட்றான்? எந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணி காசுலாம் பார்க்குறது? அவனுக்கு என்ன நல்லா தெரியும், மனிதகுலம் நாசமாக போகணுன்னா ஆபாசம் பரவலாகணும், அது எல்லா மொபைல் ஃபோன்லேயும் கிடைக்கணும். அப்போ மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் பத்தாது, நெட்டும் வேணும். அப்போ மாதத்துக்கு 1 GB இருந்தால் கட்டுப்படி ஆகாது, அதிகப்படுத்தணும். அப்போ டெய்லி 1 GB 2 GB கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் பாருங்கள் டெய்லி நாங்கள் 1.5 GB கொடுக்குறோம், 2 GB கொடுக்குறோம். அதனால் இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. என்ன பைத்தியமாக குரங்கா ஆடுறான், பைத்தியக்காரனாட்டம் திரிகிறான். இது வந்து நாட்டுடைய பெரிய லீடர் வந்து சொல்கிறார், இது ஒரு வேலை வாய்ப்புன்ற மானக்கேடு. இது எவ்வளோ பெரிய மானக்கேடு. அப்போது ஷைத்தானுடைய இது என்ன? ஷைத்தான்
அவனுடைய டார்கெட்டில் நம்பர் 1 டார்கெட்டாக வைக்கிறது பெண்களை நிர்வாணப்படுத்துவது. அடுத்தது என்ன? பெண்களை அந்த நிர்வாணமான நிலையிலேயே வெளியே கொண்டு வர வைப்பது. பெண்களை ஆண்களை அவர்களை நோக்கி வைக்கிறது. இந்த 3ல் அதை இந்த விஷயத்தில் கமிட்டடாக அவன் வச்சுட்டானா உருப்பட மாட்டான். ஒரு ஆம்பளை நாசமாக போகணுன்னா விபச்சாரம் போகுது. புரியுதா? தவறான பாதை தான் ஆண்கள், அதாவது மனிதர்களை அதிகமாக ஈர்க்கும். விபச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போதை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணிடுவான், கல்யாணம் பண்ணவங்க கூட விபச்சாரம் பண்ணுவான். அதனால தான் இஸ்லாத்தில் கல்யாணம் பண்ணி விபச்சாரம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எதுக்கு மரண தண்டனை? ஏன்னா அவனுக்கு நியாயமான அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு வீட்டில் அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அதை தாண்டி நீ விபச்சாரத்துக்கு வர்ற அப்படின்னா நீ இந்த உலகத்தில் மனிதனே கிடையாது, நீ மிருகம். அப்போ இந்த மிருகத்தை அடித்து கொன்னுறணும். இது வாழ்கிறதுக்கே அன்ஃபிட்டு அப்படிங்கிற. அப்போ இது எல்லாம் எவ்வளோ சென்சிட்டிவாக பார்க்குறான். இந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் விபச்சாரம் இன்றைக்கி எடுத்தோம்னா திருமணமானவர்கள் எத்தனை பேர் ஃபோனில் விபச்சாரத்தை பார்த்துட்டே இருக்கான். அவனுங்களால மூளையே வேலை செய்யாது. அவன் பிஸ்னஸில் டெவலப் ஆக மாட்டான், அவன் படிக்க மாட்டான், அவன் டெவலப் ஆக மாட்டான், அவன் வீடு வாங்க மாட்டான், அவன் உழைக்க மாட்டான், அவன் எதுக்குமே ஆக மாட்டான். அவனை மாதிரி ஒரு பயந்தாங்குழி வேறு யாருமே இருக்க மாட்டான். இந்த விபச்சாரத்தின் பக்கம் மட்டும் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தாங்கன்னா தன்னுடைய வீரத்தையே இழந்துருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏன் சஹாபாக்கள் அவ்வளோ பெரிய வெற்றிகளை குவிச்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட விபச்சார கான்செப்டே கிடையாது. இன்றைக்கி பார்க்குறோம் எல்லா இந்த மொசாடு ஏஜென்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அரசியல்வாதிகளை வலையில் வீழ்த்துறது எப்படி? ஒரு அழகான பெண்ணை கொண்டு போய் பேட்டி எடுக்கிறேங்கிற பேரில் அனுப்புவாங்க. அந்த பேட்டி எடுக்கிற சாக்கில் அந்த பெண்ணு அந்த அரசியல்வாதியை மைண்டு இது பண்ணிவிட்டு அவளோட விபச்சாரம் பண்ண வச்சுருவான். அதை ரெக்கார்ட் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதிகிட்ட கொண்டு போய் ஃபைலை நீட்டுவானுங்க. அவன் நீட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போடுவான். வேறு வழி இல்லை. ஏன்? அந்த வீடியோ லீக் ஆச்சுன்னா ஒரு ஓட்டு விழுவாது. எலெக்ஷன் டைமில் அந்த வீடியோ லீக் பண்ணி விட்டானா ஓட்டு விழுவாது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்னமோன்னு அதில் நம்ம தலைவர் யார்? எம்பிஎஸ் அவர்லாம் எப்ஸ்டீனோட நின்றுட்டுருக்காரு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன்னு சொல்லிட்டு அது ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு பார்த்திங்கன்னா சிறுமிகளை பாலியல் இது பண்ணுறது, இது மாதிரி வெறும் தலைவர்கள் மட்டும் வருவாங்க. ட்ரம்ப்பு, யார் பைடனு, அந்த மாதிரி எல்லாருமே, கிளின்டனு, புஷ்ஷு, இவங்க இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்த தீவுக்கு வருவாங்க. அந்த தீவில் எல்லா அநியாயமும் நடக்கும். இது நிர்வாணம்ங்கிறது பெரிய விஷயம். இப்போ இன்றைக்கி பெண்களை கொண்டு காட்சி பொருளாக நிறுத்தி தான் இன்றைக்கி சமூகத்தையே கரெக்ட் பண்ணுறான். டிவியை திறந்தா, ஃபோனை திறந்தா ஆடுக்கு என்ன காரு பார்த்தீங்கன்னா முழுது கால் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பெண்ணு நிற்கிறான். அந்த காருக்கும் அந்த பெண்ணுக்கு என்ன சம்மந்தம்? அந்த பெண்ணை பார்த்தா தான் காரை பார்ப்பான்னு அவனுக்கு தெரியும். பெண்ணை பார்க்க கார் தெரியும். ஒரு சென்ட்டு விளம்பரம், அதில் எதுக்கு பெண்களை கொண்டு வரோம்? இது அடித்தா நல்ல ஸ்மெல் வரும்னு சொல்ல வேண்டியதானே? அது இல்லை, பெண்கள்லாம் அவன் பின்னாடி போயிடுவான். கேவலம். இந்த பெண்களை வச்சு தான் அவங்கள பலியாடாக்குறாங்க. பெண்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? இப்போ நம்முடைய சைக்காலஜி எங்கேயாவது பெண்ணுடைய ஆடை விலகிச்சுன்னா அந்த இடத்துல பார்க்க தோணும். இது ஆணுடைய சைக்காலஜி. பெண்ணுடைய சைக்காலஜி என்னென்னா ஆணுடைய உடம்பை பார்க்க தோணாது. அது ஒரு சொர்ணக்கெட்ட இதில் இருக்கும். தெரியும், நல்ல கருப்புள்ள பெண்களுக்கு அது தெரியும். அது சிலது பார்த்திங்கன்னா கூறுகெட்ட மத்தியிலே வாழ்ந்துருக்கும். அந்த கூறுகெட்டதுங்க மத்தியில் வாழ்ந்துட்டு அது வந்துச்சுன்னா அப்படியே நைட்டியோட தெரியும், தலையில் ஒன்றுமே இருக்காது. அது கேடுகட்ட ஃபேமிலிஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்றைக்கெல்லாம் முஸ்லீம் மொஹல்லாக்குள்ளே போனீங்கன்னா முக்கால்வாசி பெண்கள் தலையில் முக்காடே கிடையாது. வீட்டில் எப்படி இருக்கணும், அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டான், அல்லாஹ் சொன்ன அந்த சிங்கிள் உத்தரவை தான் இப்லீஸுக்கு சொன்ன அந்த உத்தரவு மாதிரி ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கிற மாதிரி உடம்பை மறைச்சிக்குங்கிற ஒரு உத்தரவை பெண் ஃபாலோ பண்ண முடியும். பெண்களுக்கு அதனால் ஏற்படுற எல்லா தீமைகள். அப்போ ஆணுடைய மனசில் சஞ்சலம் ஏற்படுத்துவது, பெண்ணு குழஞ்சி பேசுகிறது. மளிகை கடைக்காரன்ட்ட போய் விலையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கோ, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுறது, இப்படி புருஷங்கிட்ட எரிஞ்சு விழுவாங்க.
கூத்து. புருஷங்கிட்ட எரிஞ்சு விழுவாங்க. வெளியே போனாங்கன்னா அவங்களுடைய அந்த துணி பார்த்தோன்னா மாறிடும். என்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க. வெளியே போகணுன்னா அப்போ தான் தலையை கொஞ்சம் அப்படி வாரிட்டு, எதுக்கு தலையை வாரணும், இவ்வளோ நேரம் ஏன் வாராமல் இருந்தேன், அப்போ அடுத்தவன் பார்க்கணுன்னு தான் நீ நினைக்கிற. அப்போ என்ன சைக்காலஜி ஃபாலோ பண்ணுற நீ, என்ன ஃபிலாசபி ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நீ? இப்லீஸுடைய சைக்காலஜி நீ ஃபாலோ பண்ணுற, இப்லீஸுக்கு வேலை செய்கிற. அப்போ நீ யார்? நீ இப்லீஸோட ஏஜென்ட்டு. நீ கல்யாண வீட்டுக்கு போக, முஸ்லீம் கல்யாணம் ஆக கேடு கெட்ட காட்சிகள் நீங்கள் பார்க்கணுன்னா முஸ்லீம் கல்யாணத்தில் இன்றைக்கி அவங்களே மிஞ்சிட்டாங்க. அதாவது சொல்கிறேன், எப்பயும் ஒரு மூமின் தரம் தாழ்ந்தான்னு வச்சுக்கோங்க, அஸ்ஃபல சாஃபிலின்னா மாறிடும். அவன் அளவுக்கு தரம் தாழ்ந்து எவனும் போக மாட்டான். ஏன்? அவனுக்கு ஒரு குருட்டு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, சொர்க்கத்துக்கு வேறு போயிடலான்ட்டு. அதனால் அவன் துணிஞ்சு எல்லாத்தையும் பண்ணுவான். மற்றவன் பண்ண பயப்படுறதெல்லாம் அவன் பண்ணுவான். நீ கல்யாணத்துக்கு போ, ஃபுல் மேக்கப்பு, புர்கா, ஒருத்தி புர்கா கிடையாது, எல்லாம் அவுத்து போட்டு. புர்கா போட்டிருந்தா கூட 10 சைத்தான் வரும். நாங்கள்லாம் அவுத்துட்டோம், நீங்கள் அவுக்கலையா? நீங்கள் அவுக்காமல் இருந்தால் நாங்கள்லாம் சோரம் போனவங்க ஊரே தெரிஞ்சுக்கிறதுக்கா? உங்களுக்கு மட்டும்தான் ஹயா இருக்கா, எங்களுக்கு ஹயா இல்லையா? என்ன இது நாங்கள் மாட்டிக்கிறதா? அல்லாட்ட போய் நாங்கள் மாட்டிக்கிறதா? நீங்களும் அவுத்துட்டோங்கன்னா சமம். ஒரு பூனைக்கு வாழை இருந்துச்சுன்னா எல்லா பூனையும் வாழை இருந்துச்சுன்னா சமம். என்ன நகை மட்டும் 25 பவுன் போட்டு ஒருத்தியாவது புர்கா போட்டிருக்கட்டும். நகை இல்லாதவன் வேணால் புர்கா போடுவா, கேட்டால் அப்போ வேணால் அவள் தீன்தாரி ஆயிடுவா. நகை இல்லை காட்டுறதுக்கு. 100 பவுன் போட்டு ஒருத்தி புர்கா போடட்டும், நீ மூமின்னு ஒத்துக்கிறேன். என்ன நீ அவளுக்கு உலகத்தில் நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்போம். நகைன்னு இருந்துச்சுன்னா என்ன 5 லட்ச ரூபா இப்போ அடமானத்தை வச்சுருப்பாங்க. நகை 50 பவுன் 40 பவுன். அந்த போய் மறுபடியும் வட்டிக்கு ஒரு ஃபைனான்ஸில் வாங்கிட்டு வந்து அந்த அடமானத்தை எடுத்து அந்த ஒரு நாளை போட்டு புர்காவை போட்டு அவுத்து போட்டு காமிச்சிட்டு அடுத்த நாள் மறுபடியும் வந்து போய் மறுபடியும் அந்த வட்டி கடைக்காரன்ட்ட மறுபடியும் வட்டிக்கு வச்சு மறுபடியும் மீட் எடுத்து போட்டுக்கிறது. இதுக்குன்னு நிறைய ஸ்கீம்ஸ் வேறு இருக்குது. ஒரு நாள் மீட் எடுத்து கொடுத்து கல்யாணத்துக்கு போகிறதுக்குன்னு நிறைய கடைகள் இருக்குது. இப்போ இந்த முத்தூட் ஃபினான்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுலேருந்து நகைகளை மீட்டு மறு அடகு வைப்பதற்கு அந்த நடுவில் நடத்துகிற ஒரு 5000-10,000 பிஸ்னஸுக்கு தனியாக ஃபீல்டு இருக்குது. அப்போ இது நிர்வாணம் சாதாரண பிரச்சனை இல்லை, குளோபல் பிரச்சனை இது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் இப்போ குரானில் அல்லாஹ் பாரு, அது மோஸ்ட்டு இப்லீஸோட நம்மளை மெயினாக எந்தெந்த விஷயத்தில் இப்லீஸ் நம்மளை வேட்டையாடுவோம் அதுதான் அல்லாஹ் அட்ரஸ் பண்ணுறான். அல்லாஹ் அட்ரஸ் பண்ணுற விஷயம் அது அவர்களை நிர்வாணப்படுத்துவது. இதுதான் மேட்ரு. இது ஃபஸ்ட்டு விஷயம், நிர்வாணப்படுத்தி இன்றைக்கி உலகத்தில் காட்சி. இன்றைக்கி அந்த பெண்களுக்கு பேர் என்ன? நிர்வாணமாக வெளியே நிற்கிற பெண்களுக்கு அவங்களுக்கு பேர் என்ன? போல்டு விமன். போல்ட்னஸ், துணிச்சலான பெண். என்ன சவாலான கேரக்டர் நடித்தா. என்ன சவாலான கேரக்டர்? விபச்சாரியாக நடித்தா ஒரு நடிகை. உடனே எப்படி உங்களுக்கு துணிச்சலான இந்த கேரக்டர் நடிச்சு? எனக்கு கதைக்கு தேவை என்றால் நான் நடிப்பேன். அப்போ கதைக்கு தேவையான பீத்தின்னுவியா? அந்த மாதிரி கதை டைரக்டர் எழுதிட்டார். அவன் டைரக்டர் என்ன கதை என்ன வேதத்திலே இறங்கிச்சு கதை. பைத்தியக்காரனாய் 4 பேர் தண்ணி போட்டு உட்காந்து ரூமில் டிஸ்கஸ் பண்ணி மப்பில் எழுதுறது தான் கதை, சினிமா கதை. அது பேர் ஸ்டோரி டிஸ்கஷன். என்ன அது? இருக்கிற தரங்கட்ட 4 பேர் உட்காந்து ஃபுல் போதை போட்டு எப்படியெல்லாம் சீனு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது தான் கதை. அது கதைக்கு தேவைன்னா இவங்கெல்லாம் கிழிப்பாங்க. இப்லீஸுடைய வலிமையான ஆயுதத்தில் எது? நிர்வாணம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆயுதம். 2வது விஷயம் பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? வெல்விஷர். அவன் என்ன சொல்கிறான்? ஆதம் நபி போய் என்னன்னு சொல்கிறான்? நான் உங்களுக்கு நலம் நாடுவேன். அப்போது என்ன விஷயம்? இவன் நலம் நாடுபவனா? தீங்கு நாடுபவன். அப்போ என்ன சொல்கிறான்? நேர் உல்டாவாக சொல்கிறான். அப்போது இந்த உலகத்தில் இன்றைக்கி அல்லாஹ்வுக்கு எதிராக சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் என்னன்னு சொல்லி நம்மகிட்ட கொண்டு வராங்க. நன்மைக்கு, நலம் நாடுவதற்கு, உங்கள் மனித குலம் முன்னேற வேண்டும் என்பதற்காக முற்போக்கு சிந்தனை. இது பிற்போக்கு இல்லை, முற்போக்கு சிந்தனை. அப்போது எல்லாம் சொல்லப்படுறது என்ன? உங்களுடைய நலம் நாடுகிறோம். நான் யாருப்பா? உங்களுக்கு நலம் நாடுறவன். நடிகர் இப்போ உதாரணத்துக்கு நம்ம விஜய் அரசியலுக்கு வர, அவன் கேட்குறான், விஜய் எதுக்குங்க அரசியல் வரணும் அப்படின்னா, அவர் எதுக்கு வரணுன்ட்டு ஒரு நியாயமான ஒரு காரணம் சொல்லுங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், 120 ரூபா கொடுத்ததுக்கே உங்களுக்காக அவ்வளோ ஆடி அவ்வளோ உடம்ப வருத்தி
சண்டை காட்சியில் நடித்து அப்படிலாம் பண்ணி உங்களை குஷிப்படுத்துறதுக்காக 120 ரூபாய்க்காகவே இவர் இவ்வளோ அர்ப்பணிச்சுக்கிறாருன்னா இவர் மாதிரி தியாகி உங்களுக்கு வரணுமா வேணும்? இவர்கிட்ட நாட்டை கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? உங்களை எவ்வளோ மகிழ்ச்சிப்படுத்துவாருங்க. என்ன தலைவர், நடிகர்கள்லாம் கில்ட்டு ஃபீலிங்கில் இருந்தாங்க, நடிகர்கள் வந்து இப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு 120 ரூபாய்க்கே உங்களை எவ்வளோ இன்பம் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் நாட்டை கொடுத்தீங்கன்னா உங்களை எவ்வளோ இன்பம் அனுபவிக்க வைப்பார். உங்களோட மகிழ்ச்சி தாங்க அவருடைய நிம்மதி. அப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, எந்த தீமையையும் இவன் என்னன்னு சொல்லுவான் இப்லீஸு? நன்மைன்னு சொல்லுவான். அதே மாதிரி அவன் எந்த ஒரு தீங்கு நாடுதலையும் என்னன்னு சொல்லுவான்? நலம் நாடுதல். அப்போது அவனுடைய ஏஜெண்ட்டுகளை என்னான்னு இறக்குவான் பூமியில்? நலம் நாடுபவர்கள். இப்போ நடிகர்கள், அப்போ அல்லு அர்ஜுன் ஒரு நடிகன் இருக்கான், அவன் வந்து டைரெக்டாகவும் சொல்கிறான், நான் சாட்டானிஸ்ட்டு, நான் சாத்தானை தான் பின்பற்றுறேன், சாத்தான் தான் எனக்கு பிடிக்கும், என்னுடைய ஃபோன் நம்பரு 666, என்னுடைய கார் நம்பரு 666, என் வீட்டு நம்பர் 666, எல்லாமே 666. யூடியூப்பில் கூட இருக்குது இந்த இது. அவன் சொல்கிறான் சைத்தானை தான் நான் வந்து இது பண்ணுறேங்க. அப்போ அல்லு அர்ஜுன் இவன் கூப்பிட்டு கவர்மெண்ட் இப்போ சமீபத்தில் ஒரு படம் அவார்டு கொடுத்து, புஷ்பா படம். புஷ்பாவில் என்ன பண்ணுறாரு? கட்டையை கடத்தி விற்கிறாரு. எது? செம்மரக்கட்டையை கடத்தி விற்கிறார். இப்போ ராம் சரண் வந்து ஒரு மீடியாவில் இது கொடுத்தாரு, கட்டையை வெட்டுறதுக்கு கூலி ஆள் எங்கேருந்து போகிறாங்க? தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க. அவங்கள வந்து சொல்கிறாங்க, யாராவது கட்டையை வெட்டுறதுக்கு இங்கே வந்தால் அவங்கள பொழந்து கட்டிடுவாங்க. ஏன்டா கட்டையை வெட்டுறதுக்கு வந்தாலே பொழந்து கட்டுவாங்கிறிய? கட்டையை வெட்டி விற்கலான்னு நியாயப்படுத்தி படம் எடுக்கிறான். அவனுக்கு நேஷ்னல் அவார்டு, போன வருஷம் சிறந்த படம் அவார்டு புஷ்பா, சிறந்த நடிகர் அவார்டு அல்லு அர்ஜுன். விளங்கும். அப்போ நம்ம கட்டையை வெட்டினோம்னா புஷ்பான்னு விட்டுருவீங்களா என்ன? அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்து. அவன் அதில் ஆக கேடு கட்ட எல்லா செயலும் அவன் பண்ணுறான். சரக்கு அடிக்கிறான், விபச்சாரம் பண்ணுறான், என்ன போலீஸை ஏமாத்துறான், அரசாங்கத்தை ஏமாத்துறான், போலீஸை கொல்றான். இதெல்லாம் நல்ல செயலா? நல்ல செயல்னு கொண்டு. அப்புறம் அடுத்தது என்ன? விஞ்ஞானிகள் வருவாங்க, நாங்களாம் சயின்டிஸ்ட், என்ன விளம்பரங்கள் சயின்டிஸ்ட்டு, அறிஞர்கள், விளையாட்டு வீரர்கள், கல்வியாளர்கள், மேதைகள், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், இவங்க எல்லாம் யார்? எல்லாம் திருட்டு பசங்க, எல்லாம் இப்லீஸோட ஏஜென்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறேன்ல, அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிற அறிவு நமக்கு இருந்தால் அதுக்கு மாற்றமாக பேசுகிறவன் எல்லாருமே ஷைத்தான் தான். மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இதில் இந்த விஷயத்தில் இன்னொரு படிப்பெண் என்ன அப்படின்னா, நீண்ட நாள் வாழலாம். ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க? யாருக்கு? என்ன சொல்கிறோம்? ஒன்று நீங்கள் மலக்காயிருவீங்க, அல்லது உங்களுக்கு நிரந்தர வாழ்வு கிடைத்து விடும். இப்போ அந்த மரத்தை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிரந்தரமான வாழ்வு. அப்போ மனுஷனுடைய சைக்காலஜியில் இன்னொரு வீக்னஸ் என்ன? அதிகமாக வாழணுங்கிற மனசு நமக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. புரியுதா? அப்போது அந்த சைக்காலஜி படி தான் நம்மளை வந்து தூண்டுறான். அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு சொத்து சேர்த்துறான் மனுஷன். ஒவ்வொருத்தனும் ஏன் அநியாயம் பண்ணி அவ்வளோ சொத்து சேர்த்துறான்? அவன் சாவான்னு அவன் எதிர்பார்க்கல, ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறான். இப்போ சரத்குமார் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்படி அவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கி எனக்கு 69 வயசு, என் உடம்பு கல் மாதிரி, நான் 150 வருஷத்துக்கு சாக மாட்டேங்கிறேன். 150 வருஷத்துக்கு நான் சாக மாட்டேங்கிறேன். புரியுதா? எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அவங்க பேசுகிறாங்க. ஆசை அவங்களுக்கு. ஏன்னா என் உடம்பு ஃபிட்னஸ் அவ்வளோ, நான் வந்து எதையும் தீமையான விஷயங்கள், நான் மது குடிக்க மாட்டேன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் சாலிடாக இருப்பேன். அப்போ இந்த மைண்ட் செட்டு நமக்கு ரொம்ப நாள் இருக்கணுங்கிற அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஷைத்தானுடைய வலையில் விழுந்துருவோம். அப்போது அதிகமான ஆயுளை நாம் என்ன பண்ணக்கூடாது? அது மைண்ட் செட்டில் ஏற்றக்கூடாது. ரசூல் என்ன சொல்கிறாங்க? அதிகமாக மரணத்தை நினையுங்கள்ங்க. செத்துருவேனேன்னு நினச்சி கூட ஒவ்வொரு நாளும் இதுதான் உங்கள் கடைசி நாள் நினச்சிக்கோ. இப்படி தான் நம்ம வாழணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 4 பேருக்கு நல்லது. கடைசி நாளுன்னு நீ நினச்சேன்னா ஒருத்தன் வந்து கஷ்டத்தில் நின்று காசு கட்டால் நீ தராமல இருப்பியா? நம்ம கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணலாம்ப்பா, என்னப்பா கொண்டு போக போகிறோம், இப்படி மைண்ட் செட் இருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? உல்ட்டா மைண்ட் செட்டு. அடுத்தது என்ன அவன் பார்த்தேன்னா வளர்ச்சி. அப்போ வளர்ச்சினா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு மனிதனாக இவர் இருக்கிறார். யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? நீ மலக்கா மாறிடுவ, அப்கிரேட் ஆயிடுவப்பா, நீ இப்போ பிற்போக்குவாதியாக இருக்கிற, முற்போக்குவாதியாக ஆயிடுவேன். எப்படி?
நீ இங்கேருந்து இங்கே உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு பார்க்குற, நீ வரமாட்டேங்கிற. அதே இடத்துல இருந்துட்டு நீ வளரணும்னு உனக்குள்ள ஒரு அந்த அந்த வெறியே இல்லையே. நான் தான் உனக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு உனக்கு வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு போகிறேன். இன்னும் வந்து நீ ட்ரெஸ்ஸை போட்டு புர்கா போட்டுட்டு நீ வந்து இன்னும் ஊருக்குள்ளே இப்படியே சுற்றிட்டு இருக்கலான்னு இருக்கிற. அப்போ அவனுடைய அந்த டயலாக்லாம் என்னென்ன இருக்குது பாரு, இன்க்ளூடட். பிறவி வச்சு பெருமை அடிக்கிறது ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு பக்கம். அவனுடைய அந்த ஆர்கியூமெண்ட்ஸு, ஆதம் நபியை எப்படிலாம் அவன் கன்வின்ஸ் பண்ணுறான், வளர்ச்சி புரியா, மற்றவர். அப்போ மனுஷனுக்கு இயல்பாக மனசில் என்ன இருக்குது, மற்றவனை விட நாம் மேலே இருக்கணும், ஒரு படி மேலே இருக்கும். இது இருக்கா இல்லையா? ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், என்ன நினைக்கிறோம், எல்லாரை விட நம்ம தான் டாப்பாக இருக்கணும். புரியுதா? இதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போட்டி போடக்கூடிய மனப்பான்மை இருக்குது. ஓகே, இது நல்லது தான். ஆனால் இது வந்து இப்லீஸ் பயன்படுத்துகிற அளவுக்கு நாம் இதை வந்து போயிடக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவனை மேலே பார்த்துட்டே போகிறது. உதாரணத்துக்கு உனக்கு கிடச்சிருச்சுன்னா பரவாயில்ல, கிடைக்கலன்னா என்ன ஆவ, ஃப்ரஸ்ட்ரேட் ஆவ. அடுத்தவனையே பார்த்துட்ருக்கிற, மேலே இருக்கிறவனையே பார்த்துட்ருக்கிற, கிடைக்கலன்னா என்ன ஆவ, ஃப்ரஸ்ட்ரேட் ஆவ. ஃப்ரஸ்ட்ரேட் ஆனால் என்ன பண்ணும், அடுத்த மனுஷனை வந்து அவன் எப்படியாவது நாசமாக போகணுன்னு நினைப்பேன். நீ அவனை மாதிரி அவன் பார்க்கல, அப்போ அவன் உன்னை மாதிரி ஆயிடணும்னு ஆசைப்படுவேன். அப்போ இதெல்லாம் தீய பண்புகளை வளர்க்குமா இல்லையா? அப்போ மனசுக்குள்ளே ஒரு குரோதத்தை வளர்க்குமா இல்லையா? அப்போது இதெல்லாம் வந்து அவன் இப்லீஸ் வந்து நமக்கு எதிராக சைக்காலஜியை வந்து பயன்படுத்தும். அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு மேலே ஒருத்தனை இருந்தான் பார்த்தீங்களா அப்படின்னா, உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா டக்குன்னு கீழே இருக்கிறவனை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்கள் சைக்காலஜி மாறிடும். ஓகே, அவனை விட நான் பெட்டர் இல்லை. அதான் ஒருத்தன் கார் வச்சுருக்கான், உன்கிட்ட 2 வீலர் இருக்குது, இன்னொருத்தர் சைக்கிளில் இருக்கார். இப்போ சைக்கிளில் இருக்கார், இன்னொருத்தர் நடந்து போகிறார், அவர் செப்பல் போட்டிருக்காருல. அப்போ செப்பல் இல்லாதவர், காலே இருக்காது ஒருத்தர். அப்படியே பார்க்கும்போது இது இருக்கும். ஆனால் மனுஷன் வந்து போட்டி போட்டு மேலே போகணும், அது வேறு விஷயம், அதை தடுக்குன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து தவறான வழியில் போய் நம்ம போய் அதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அது போயிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம்னா பலவீனம். இதில் இன்னொரு முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னா, ஷைத்தானுக்கும் ஆதமுக்கும் நடந்த ஃபஸ்ட்டு மேட்ச் எது, இதுதான். எங்கே நடக்குது, சொர்க்கத்தில் நடக்குது. இந்த மேட்ச்சில் யார் வின்னரு? ஷைத்தான் வின்னர். சாதிச்சிட்டான்ல, வெளியே துரத்திட்டான்ல, அந்த அல்லாவுடைய பேச்சை கவுண்டர் பண்ணிட்டான்ல. இப்போ அல்லாவுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணாரா ஆதம் நபி? இப்லீஸுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணார், இப்லீஸுடைய ஆர்டர் பண்ணார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், சைத்தானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. புரியுதா? சைத்தானை நம்ம என்ன நினைக்கிறோம், இங்கேயோ உட்காந்து ஏதோ ஒன்று அவன் வந்து அவன் நம்மளோட ஆப்போனண்ட்டாகவே அவனை நினைக்கிறது. அதுதான் இப்லீஸ் இவங்களும் நினைக்கிறாங்க. யார்? குறைஷிகளும் அப்படி தான் நினைக்கிறாங்க. சைத்தான்னு ஒருத்தன் இல்லவே இல்லை, நமக்கு எதிராக அவன் எந்த சூழ்ச்சியும் பண்ணல, எனக்கு இந்த மாதிரி எண்ணம் ஏற்பட்டதற்கு காரணமும் அவன் இல்லை. ஆனால் அல்ல என்ன சொல்கிறான், உன்னால் அவனோட மோதி ஜெயிக்க முடியாது, அதனால் ஏங்கிட்ட பாதுகாவல். அதனால தான் அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்விடத்தில் தான் நம்ம பாதுகாவல் தேடணும். ஷைத்தான்கிட்ட ஷைத்தானை வந்து மோதுறதுக்கு நம்ம நினைக்கும். அதே மாதிரி நம்முடைய பலவீனம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ டக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், பலத்தின் பக்கம் போய்க்கணும். புரியுதா? அப்போ அந்த அடிப்படை. அதே சமயம் மனிதன் மேலான படைப்பா? ஆமாம், மேலான படைப்பு. ஷைத்தான் மேலான படைப்பாக கிடையாது. ஷைத்தான் தானே மேலான படைப்புன்னு அவன் நினச்சிக்கிட்டான். மனிதன் மேலான படைப்புங்கிறது அல்லாஹ் சொன்னது, இது அல்லாஹ் கொடுத்தது. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம மேலான படைப்பு தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஷைத்தானோட மோதும் போது நம்ம பலவீனமாயிடுவோம். ஏன்னா அவன் சூழ்ச்சியில் பயங்கரமான தில்லாலங்கடி, அது முக்கியமான விஷயம். அதே சமயம் நம்ம வந்து தக்வாவில் நம்ம அல்லாவுடைய ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் ஷைத்தான் நம்மளை ஒன்றும் பண்ண முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உமர்லியானு இந்த தெருவில் வந்தாங்கன்னா ஷைத்தான் அந்த தெரு வழியாக ஓடிடுவோம். ரசூலா பற்றி ரசூலா என்ன சொல்கிறாங்க தன்னை பற்றி, எனக்குள்ளேயும் ஷைத்தான் இருக்கான், ஆனால் அவன் முஸ்லீம் ஆகிட்டான், அவனே களிமா சொல்லிட்டான். எப்படி? அவனே முஸ்லீம் ஆகிட்டான். அப்போ அவன் எனக்கு நல்லது தவிர எதுவும் சொல்ல மாட்டான். அவருக்கு அல்லாஹ் அனுப்பின அந்த ஷைத்தானையை இது பண்ணிடுவான். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் இந்த சம்பவத்தில் நமக்கு தெரிகிற இன்னொரு படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்வம். புரியுதா? ஷைத்தான் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சான். எப்படி மாறு செஞ்சான்? தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் நல்லா தெரியும் இது தப்பு அப்படின்ட்டு தெரிஞ்சே தான் இவன் மாறு செஞ்சான். கர்வம் செஞ்சு இவன் என்ன பண்ணான், பெருமை அடித்து வேணும்னே இவன் பண்ணான். அதே சமயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தப்பு செஞ்சது எப்படி?
அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும்னு நினச்சாரா? இவங்க 2 பேர் தப்புக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுதா? இவனும் என்ன பண்ணுறான், இப்லீஸு அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவுக்கு தான் மாறு செஞ்சான். ஆனால் அந்த ஒரு உத்தரவு மாறு செஞ்சது இவனாக விரும்பி செஞ்சான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இப்லீஸ் தான் வந்து அவரை என்ன பண்ணுறான், அவரை வந்து தூண்டுதல் பண்ணி அவரை வந்து டைவர்ட் பண்ணி அவரை வந்து தப்பு வந்து செய்ய வச்சான். இதில் ஷைத்தானுடைய அடுத்த போக்கு என்ன, தப்பு செஞ்சான், அதுக்கப்புறம் என்ன பேசுனா, லாஜிக் பேசுனான். நான் செஞ்ச தப்புக்கு நியாயம் இருக்குன்னு. அதே தான் இப்போ இன்றைக்கி நம்மளும் நான் அப்பப்போ சொல்கிறேன் தெரியுமில்ல, எப்பயுமே தப்பு செஞ்சால் ஒத்துக்கணும். புரியுதா? தப்பு எல்லோரும் செய்வோம், செஞ்சால் முதல்ல ஒத்துக்கணும், பெரிய மனசு பண்ணணும். முதல்ல வந்து தப்பு செஞ்சால் ஒத்துக்கணும். ஒத்துக்காமல் என்ன பண்ணுறது, முதல்ல அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது. நான் ஏன் செஞ்சேன்னு கேளு, தப்பு நடந்துச்சுன்னு கேட்காது. நான் ஏன் செஞ்சேன்னு கேளு. இது ஏன் செஞ்சேன்னு நீ என்றைக்கு விளக்குறியோ அன்றைக்கே நீ உருப்பட மாட்டேன்னு. புரியுதா? செஞ்சது தான், எதனால் செஞ்சேன், இருந்தாலும் அது தப்பு தான். இதே இப்போ ஆதம் நபி வந்து பார்த்திங்கன்னா தப்பு வந்து சுயமாக அவர் வந்து அதை தேர்வு செஞ்சு போகல. அதே மாதிரி செஞ்ச தப்பை சுட்டி காட்டதுக்கப்புறம், அல்லாஹ் சுட்டி காட்டின உடனே அவர் என்ன பண்ணிட்டார், தப்பை வந்து கைவிட்டார். இவன் என்ன பண்ணான், ஏன்டா நீ கட்டுப்பட மாட்டேன்னு ஒன்று, ஆமாம் நான் இவனுக்கெலாம் சஜ்தா பண்ணுமா, அதை வந்து நியாயப்படுத்தி பேசினான். அவன் சுட்டி காட்டினதுக்கப்புறம் தௌபா செஞ்சானா? தௌபா செய்யலை, இன்னி வரைக்கும் தௌபா செய்யலை. அவனுக்கு என்னென்னவோ தோணுது, ஆனால் இது மட்டும் தோணவே மாட்டேங்குது. அவன் நரகத்தை கூட ஏற்றுக்கிறது தயாராக இருக்குது, ஆனால் இது வந்து அவனுக்கு இல்லை. இப்போ இன்றைக்கி அதே மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாம் என்ன பண்ணக்கூடாது, தப்பில் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாது. ஷைத்தானுடைய மன்ஹஜ் டோட்டலாக பார்க்கும்போது அடிபணிவதற்கு மறுத்தல், அல்லாவிடம் போட்டியிடுதல். நீ என்ன சொல்கிறது, நான் உனக்கே சேலஞ்சு வர்றேன். இப்போ இன்றைக்கி மனிதர்கள்ட்ட இந்த போக்கு இருக்கா இல்லையா? இன்றைக்கி ஒரு கல்யாண விஷயத்தில் அல்லாவுடைய விருப்பம் என்னன்னு மனிதர்கள் பார்க்குறாங்களா? வரதட்சணை தான் வாங்குறாங்க, மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இந்த மைண்ட் செட் யாருக்காவது இருக்கா? இல்லை. புரியுதா? அதே மாதிரி வந்து எவ்வளோ எல்லா விஷயம், குடும்ப விஷயம், எந்த மாதிரி விஷயம் இருக்கட்டும், அல்லாவுடைய சட்டங்களுக்கோட போட்டி போடுறது, சுட்டி காட்டுறதுக்கு அப்புறமும் பெருமை அடிக்கிறது. புரியுதா? அதே மாதிரி இப்லீஸுடைய இன்னொரு மன்ஹஜ் என்ன, சரி இவன் தான் நாசமாக போயிட்டான், செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆதம் நபி என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு மூடிட்டு வேண்டியதானே, அதையும் கெடுத்து விட்றது. அதாவது மற்றவன் நேர்வழிக்கு போகிறான்னா அதையும் கெடுத்து விட்றது. இது ஒரு மைண்ட் செட். இப்போ இன்றைக்கும் எடுத்துக்கோ, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து கடினமான பாதை, எது முழு தீனை பின்பற்றுறதுங்கிறது கடினமான பாதை, இது உங்களால் எப்படி முடியும், அல்லாஹ் சொன்னது தான் சொல்கிறீங்க, ஆனால் அது வந்து சாத்தியம் இல்லை, அதனால தான் நாங்கள் செய்யாமல் இருக்கோங்க. நீ சாத்தியம் இல்லை அதனால தான் செய்யாமல் இருக்குங்கிற. இன்னொருத்தன் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ, அதோட விளைவு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்ய வந்துட்டான். புரியுதா? அப்போ நீ என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் மூடிட்டா இருக்கணும்ல, அது வழிகேடுன்னு பேசுகிறது. ஏன் அப்படின்னா, அப்போ நாளைக்கு போய் அல்லாட்ட போய் உச்சத்தை நிறுவிட்டானா, ஏன்டா அவன்லாம் போட்டு பிரச்சாரம் பண்ணிருந்தான், நீ என்னடா வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்த அப்படின்னா, அதனால் இதையும் கெடுத்து விட்றது. அதான் ஆதம் வந்து தன்னை மாதிரி ஆயிரணுங்கிறது, இப்லீஸ் மாதிரி அவனை இப்போ குசி நான் சஜ்தா பண்ணலாம், இவன் மட்டும் நான் போய் மரத்தை சாப்பிடலையா, இவன் யோக்கியமா, சரியா போகலையா, அல்லாட்ட வந்து இது பண்ணுறது. அப்போ இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்போது இது மாதிரி இந்த சைத்தானுடைய மனது தான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இப்போ தாவா காலத்துலேயும் இதாக இருக்குது, கெடுத்து விட்றது, அடுத்தவனுக்கு கெடுத்து விட்றது, தேவையில்லாமல் இது பண்ணுறது. அப்போ இதில் நல்லவர்களுடைய மன்ஹஜ் எப்படி இருக்கணும், அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு, ஷைத்தானை வெறுக்கணும். ஃபஸ்ட்டு ஷைத்தானை வெறுக்கணும், அவன் நண்பனாக எடுக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான விரோதின்ட்டு, அதனால் விரோதம் எடுத்துக்கணும். எந்நேரமும் விழுப்புடன் இருக்கணும். அவன் எந்த ரூட்டு வழியாக வருவான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். தம்மை மீறி, அப்படியும் மீறி அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு கட்டளைக்கு மாறி நம்ம செஞ்சிட்டோம், மனித உணர்ச்சிகளுக்கு அடிப்படையில் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம்னாலும் உடனே என்ன பண்ணணும், தவறை ஒத்துக்கணும், அதை நினச்சி வெட்கப்படணும், வருந்தணும். உடனே தௌபா செஞ்சு மறுபடியும் அந்த தவறிலிருந்து ரிவர்ஸ் ஆகிக்கும். தௌபாவுடைய மீனிங் என்னென்னா, தப்பு செஞ்சுட்டு மறுபடியும் தப்பு செய்கிறதில்ல. தௌபாங்கிறதே திரும்புதல்னு அர்த்தம். அதாவது போன ரூட்லேருந்து யூட்டர்ன் எடுத்துடணும், இனிமேல் நான் அந்த தவறை மறுபடியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்தின் மூலமாக அல்லாஹ் வந்து குறைஷிகளுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இறைவனின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட மறுப்பது ஏதோ நீங்கள் பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் இது ஷைத்தானுடைய வழிமுறை.
ஷைத்தான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. திரும்ப திரும்ப உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 13 வருஷமாக உபதேசம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க, ஆனால் புறக்கணிச்சிட்டே இருக்கீங்க. இது ஷைத்தானுடைய வழிமுறை. நீங்கள் நினைக்கிறது போல் நீங்கள் எதையும் சாதிச்சிடல. உண்மையிலே குறைஷிகள் என்ன நினைக்கிறாங்க? எப்படியாவது எங்களை பேசி மாற்றிரு பார்ப்போம், எப்படி அப்படி தெனாவட்டாக இருக்கிறாங்க, எங்களை மாற்றிரு பார்ப்போம். அதே தான் யூதர்கள் அங்கே போய் சொன்னாங்க. எங்களுடைய உள்ளங்கள் இது என்ன பூட்டுகள் போடப்பட்டிருக்கு, திரைக்குள் இருக்குது அப்படின்னு. எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. உன்னுடைய பிரெயின் வாஷிங்லாம் போய் வெளியே போய் வச்சுக்கிங்க. யாரை? ரசூல்லா. உங்கள் பிரெயின் வாஷிங்லாம் போங்க. யாராவது ஏமாந்த அம்மார் பின் யாசிர், பிலால், இது மாதிரியானவங்க யாராவது கன்வர்சிங் வந்துடுவாங்க. என்ன, எங்களெல்லாம் ஒன்றும் அசைச்சு பார்க்க முடியாது. அல்லாஹ் அதான் சொல்கிறான், டேய் நீங்கள் ஒன்றும் பெருசாக கிழிச்சிடலடா, ஜெயிச்சது நீங்கள் இல்லைடா, அவன்டா. அப்படி நீங்கள் ஜெயிக்கலடா, அவன் தாண்டா ஜெயிச்சிருக்காட்டி, அவன் உனக்கும் சேர்த்தி தாண்டா விரோதி. என்ன, உண்மையில் நீங்கள் பின்பற்றி கொண்டிருப்பது இப்ராஹிம் நபியுடைய தீனில் ஷைத்தானுடைய தீனை ஃபாலோ பண்ணுறீங்க. இதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக குறைஷிகளுக்கு அல்லாஹ் சொல்கிற மெசேஜ். அப்போ அதனால் இப்போ இதில் ஷைத்தானும் பாரு அவன் எப்படி வந்தான். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஹிஜ்ரத்தின் போது ஷைத்தான் டைரெக்டாக ஆர்டர் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? கொன்னுருங்க, ரசூலுல்லாவை கொன்னுருங்க. அவன் தான் ஐடியா கொடுக்குறான். எப்படி ஐடியா கொடுக்குறான்? எல்லா குலத்தோட சேர்ந்த இளைஞர்களும் ரவுண்டு கட்டுங்க, எல்லோரும் ஒரே நேரத்தில் கத்தி இறக்குங்க. அப்போ எல்லா குலத்தும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கா, அப்போ எந்த குலமும் தண்டிக்க முடியாது. எல்லா குலமும் எல்லோரும் இன்வால்வ் ஆகியிருக்கான்ல. அப்போ எப்படி யார் கொலை, எந்த கத்தியில் உயிர் போச்சுன்னு அவனுக்கு தெரியும். 10 குத்து இருக்குது, எந்த குத்தில் உயிர் போச்சுன்னு தெரியாது. அதனால் பண்ண முடியாது. இந்த ஐடியா அவன் தான் கொடுக்குறான். லைவில் கொடுக்குறான். அதே பத்ரு போரில் லைவில் வரான். யார்கிட்ட? அபூஜஹல்கிட்ட. அதே அதுக்கு முன்னாடி அக்கபாவுடைய உடன்படிக்கை நடக்கும்போது அப்பவும் ஷைத்தான் தான் சொல்கிறான், நீங்கள் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, அங்கே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்குது. மதீனாவில் இருக்கிற ஒரு குரூப் அவர் பேச்சை கேட்டுட்டு ஈமான் கொண்டுட்ருக்காங்க, எந்திரிச்சு முதல்ல அங்கே போங்கங்கிறேன். அதெல்லாம் சொல்கிறான். அப்போ ஷைத்தான் அப்போ ஷைத்தானை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு பின்னாடி சூழ்ச்சி நடந்துகிட்ருக்குதா, கேமு ஆட்டம் இது இல்லை பாவா, அது வேற. புரியுதா உங்களுக்கு? அசல் கேமே புரியல உங்களுக்கு. அதான் சொல்கிறேன். இப்போ இன்னி வரைக்கும் எடுத்தாலும் இந்த கேம் தான் நடந்துட்டுருக்கு. நமக்கு தமிழர்களுக்கு கர்நாடகாரர்களோ இந்தியர்களுக்கு பாகிஸ்தானோ விரோதி கிடையாது. புரியுதா? அசல் விரோதி, மனித குல விரோதி, எல்லாருக்குமான விரோதி ஷைத்தான் தான். இன்றைக்கி அமெரிக்கா ஷைத்தானை ஃபாலோ பண்ணுது. இன்றைக்கி இஸ்ரேல் ஷைத்தானை ஃபாலோ பண்ணுது. இங்கே எல்லோரும் ஷைத்தானை என்னன்னு நினச்சிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கிறேன். உண்மையில் அவன் ஹெல்ப்பாக பண்ணுறான். நாசமாக போகிறதுக்கான வழியை கொடுத்துட்டுருக்கான். இதுதான் இன்றைக்கி உலகத்துக்கும். இப்போ இந்த மீதி வசனத்துக்கு வருவோம். அதற்கு அவ்விருவரும் கூறினார்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் செய்து கொண்டோம். எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் இழப்புக்குரியவர்களாக ஆகிவிடுவோம். அப்போ இந்த இடத்துல பஹ்ரால கேட்டிங்களே துவா அவங்க என்ன துவா செஞ்சாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு இதில் எழுதியிருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை கப்சாக்கள்லாம் நிறைய இருக்குது. சரியா? உண்மையில் ஆதம் நபி தம்முடைய இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டாருன்னு சொல்லிட்டு பஹ்ரால இருக்குது. பஹ்ரால என்ன இருக்குது? ஒரு துவா அல்லாஹ்ட்டிருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு இருக்குது. அந்த துவா எது? இங்கே இருக்குது. ரப்பனா ஜலம்னா அன்ஃபுசனா வைன்லம் தஃபீர் லனா ஒத்தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். இதுதான் அது. அவங்க என்ன துவா கேட்டாங்க? எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் செய்துக்கிட்டோம். உன்னுடைய ஆர்டர் மீறினதுனால உனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது, உன்னுடைய கண்ணியத்துக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. உண்மையிலே பாதிப்பு யாருக்கு? எங்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் அக்கிரமம் செய்து கொண்டோம். எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் இழப்புக்குரியவர்களாக ஆகிவிடும். நீ எங்களை மன்னிக்கலைன்னா நாங்கள் இழப்புக்குரியவர்களாகிடுவோம். நீ எங்கள் மேலே கருணை செலுத்தலைன்னா நாங்கள் இழப்புக்குரியவர்களாகிடுவோம். அதனால் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்புக்கொடுத்து, அல்லாவும் பாரு, அல்லாவுடைய இதுவும் பாரு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, அல்லாவுடைய உத்தரவு மீறப்பட்டுருச்சு. அல்லாஹ் நினச்சா ஆதம் நபியை தண்டிச்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அக்செப்ட் பண்ணிட்டேங்க. புரியுதா? அல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? பாவ மன்னிப்பை ஏற்றுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பின்னாடி என்ன வேணாலும் செஞ்சுருக்கட்டும். ஆனால் ஷைத்தான் நம்மளை என்ன பண்ணுவான்? இத்தனை தடவை தப்பு பண்ணிட்டேன்,
இதுக்கப்புறம் நான் இப்போ நமக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்து ஒரு நம்ம நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சிகரெட் குடிக்கிற ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோ. திடீர்னு ஒரு பயானில் அல்லது ஏதோ ஒரு இது நினைவூட்டப்பட்டு அல்லாவுடைய அச்சத்தை வந்து இது சொல்லப்பட்டு சிகரெட்டு வந்து நிறுத்திட்டான். அவன் அடுத்த நாள் அதே நண்பர்களோடு போகிறான். ஏய் மச்சான் இந்தாடா சிகரெட்டு வரைக்கும். அடே இல்லைடா எனக்கு வேண்டாம், நான் குடிக்கிறது இல்லை. இங்கே வர்றா யோக்கியமாயிட்டார். இவன் தான் எனக்கு கத்தையே கொடுத்தான். எப்படி இப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஃப்ரெண்ட்ஸு கலாய்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறதா? கலாய்ச்சிட்டு இதுதான் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பழிப்பவருடைய எந்த பழிச்சொல்லையும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். இப்படி தான் இருக்கணும். ஒரு மூமின் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரி தப்புன்னு மட்டும்தான் பார்க்கணும். இதை செஞ்சால் ஊர் என்ன பேசுவோம் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய பழைய வாழ்க்கையில் நீங்கள் திட்டுங்க ஒன்றும் பிரச்சனை. ஆமாம் செஞ்சது தானே பேசுகிறீங்க, நானும் செய்யாததாக பேசுகிறீங்க. ஆமாம் நான் பாவியாக தான் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு வழி காமிச்சிட்டா நேர் வழிக்கு வந்துட்டேன். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதிலே தொடரணும்னு ஏன் என்னை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? புரியுதா? இது மாதிரி திருந்துற பட்சத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கலாய்ப்பாங்க. இதை நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த கொள்கை இருக்குது, முஸ்லீம்களுடைய பொறுப்புங்கிறது விசாலமானது, அல்லாஹ்வுடைய தீன்கிறது விசாலமானது, குரான் சுமத்தக்கூடிய கடமைகள்ங்கிறது அதிகம் என்ன சொல்கிறது, அது ஒரு பிராடானது அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாள் சரின்னு பேசிகிட்டு இருந்த விஷயத்த தப்புன்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒரு கொள்கை நம்ம மறுபடியும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்லும்போது மக்கள் என்ன பண்ணுவோம்? ஏண்டா இதுக்காக ஊர் 2 படம் வச்சிங்களடா, இப்போ வந்துட்டு எப்படி வேணாலும் தொழுலாங்கிறீங்க, பிரச்சனை இல்லைங்கிறீங்க. அன்றைக்கி வேட்டால் விரலாட்டாதவன் நரது போவான்னு சொன்னீங்க. உங்கள் பேச்சை கேட்டு எனக்கு என் தங்கச்சி வீட்டுக்காரனுக்கு பெரிய சண்டை, அவன் பேசுகிறதே கிடையாது. இவ்வளோ ஃபசாது பண்ணிட்டேன், இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டேன், இவ்வளோ இது பண்ணிட்டேன், இப்போ வந்து இப்படிங்கிறீங்க, பேக் பல்ட்டி அடிக்கிறீங்க. அடிச்சு தான் ஒன்று வேறு வழி இல்லை. மானரோசெல்லாம் பார்க்கக்கூடாது. புரியுதா? இதோடைய கடைசி ஸ்டேஜ் சொர்க்கமாக இருக்கணும். அப்போ அதுக்காக இந்த உலகத்தில் எவ்வளவு கேவலப்படுறதுக்கும் நாம் தயாராக இருக்கணும், எவ்வளோ அசிங்கப்படுறதுக்கும் நாம் தயாராக இருக்கணும். இதுதான் நல்லவங்களுடைய மைண்ட் செட்டு. இது இல்லைன்னா இப்லீஸுடைய மைண்ட் செட். கெத்து தான் நமக்கு முக்கியம். இதுக்காக நாங்கள் நரகத்தில் எவ்வளோ அடித்தட்டு போனாலும் இங்கே கெத்து விட்டுறக்கூடாது. இப்லீஸுடைய இது என்ன, கெத்து விடுற மாப்பிள்ள நம்ம எப்பயுமே அப்படியே தான் இருக்கணும். இது இல்லை. அதற்கு இறைவன் கூறினான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சரி ஓகே, பாவம் மன்னிப்பு ஓகே. அதற்கு இறைவன் கூறினான், நீங்கள் இறங்கி விடுங்கள், பின்னர் ஒருவருக்கொருவர் பகைவர்களாவீர்கள், மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பூமியில் உங்களுக்கு தங்குமிடம் வாழ்க்கை சாதனங்களும் உள்ளன. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பூமிக்கு இறங்குங்க, உங்களுக்கு இனி சோதனை இங்கே கிடையாது. அடுத்த ஒரிஜினல் மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் மெயினாக இருப்பீங்க. ஆக்சுவலாக அல்லாஹ் வந்து இது வந்து எப்படி வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து இந்த ட்ரைனிங் பீரியடில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் போய் டியூட்டி ஜாயின் பண்ணுறாருல, அது மாதிரி ஆதம் நபி இருந்தது என்ன, ட்ரைனிங் பீரியட். அது அங்கேருந்து வந்து பூமியில் தான் நம்மளுடைய மெயின் டாஸ்க்கு. புரியுதா? அந்த வரலாறு, மனித வரலாறு தான் நமக்கு மெயின் டாஸ்க்கு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் போங்க, குறிப்பிட்ட காலம் வரை பூமியில் உங்களுக்கு தங்குமிடமும் வாழ்க்கை சாதனங்களும் உள்ளன. ஃபுல்லாக உங்களுக்கு பூமியில் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் போங்க, இறங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைவர்கள். இந்த இப்லீஸுடைய வாரிசுகளும் உங்களுக்கு எதிரிகள். இதை முதல்ல மைண்டில் வச்சு. அந்த இப்லீஸுடைய வாரிசுகள் எதில் இருப்பாங்க? மனிதர்களாகவும் இருப்பார்கள், ஜின்களாகவும் இருப்பார்கள். அதுதான் குல்லோதுரபின் நாஸ் சூறால சொல்லலாம், மீனல் ஜின்னத்தி வன்னாஸ். மனிதர்கள்லையும் இருப்பான், ஜின்னுலையும் இருப்பான். கேர்ஃபுல்லாக இரு. இப்லீஸுடைய வாரிசு அவனா உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிட போகிறான், கேர்ஃபுல்லாக இரு. அவன் உனக்கு ஜென்ம விரோதி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு ஆதம் நபி அந்த மரத்தை சாப்பிட்லன்னு வச்சுக்கோ. இப்லீஸ் வர்றான், மரத்தை வந்து அவர் சாப்பிடல, எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறான், முடியாதுன்ட்டார். இப்போ ஆதம் நபி அங்கேயே இருந்திருப்பாரா? கிடையாது. அல்லாஹ் என்ன பண்ணியிருப்பான்? நீ எக்ஸாமில் ஜெயிச்சிட்ட, இப்போ போய் நீ கீழே போய் உன் வாழ்க்கையை நீ தொடங்கு. இப்படி தான் நடந்திருக்கும் அந்த சீனு. அதோடைய கண்டினியூஷன் இப்படி தான் நடந்திருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஒரு ஃபிலாசபி புகட்டப்படுது. என்ன? மனிதன் வந்து பூமியில் தண்டனையாக அனுப்பப்பட்டான். இந்த மரத்தை மட்டும் சாப்பிடாமல் இருந்ததுன்னா நான் அங்கேயே இருந்திருப்பேன். அப்போ இங்கே பனிஷ்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். பனிஷ்மெண்ட் பீரியட் கிடையாது, டெஸ்டிங் பீரியடுக்காக தான் வந்திருக்கும். இது வந்து கிறிஸ்தவர்களுடைய ஃபிலாசபி. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க?
ஆதாம் வந்து இந்த பாவத்தை செஞ்சார். இந்த பாவம் வந்து மனிதன் மீது இருந்து கொண்டே இருந்தது. இந்த பாவத்தை வந்து போக்குவதற்காக ஈசா நபி வந்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த பாவத்தை வந்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக கவுண்டர் கொடுத்து இந்த மனித குலத்தை விடுதலை ஆக்கினார். இதுதான் அவங்களுடைய ஃபிலாசபி. இது வந்து குரான் சொல்லக்கூடியது அப்படி கிடையாது. நீங்கள் பனிஷ்மெண்ட், அதாவது அவர் தப்பு செஞ்சார்னா அது அவரோட போச்சு. அவருடைய தப்பு நம்மளை எஃபெக்ட் பண்ணாது, நம்ம தப்பு நம்ம குழந்தைகளை எஃபெக்ட் பண்ணாது, நம்ம தப்பு நம்முடைய முன்னோர்களை எஃபெக்ட் பண்ணாது. அவன் தப்புக்கு அவன் தான் பொறுப்பு. அந்த இடத்துல அல்லாஹ் இதில் வந்து இது பனிஷ்மெண்ட்டாக இறக்கப்பட்டது அப்படின்னா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லிடு, உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு, நீங்கள் இங்கேயே இருந்திருக்கலாம், அது இல்லை, நீங்கள் போங்க தவணை வாழ்ங்க, நீங்கள் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணம் அடைவீர்கள், பின்னர் அங்கிருந்தே நீங்கள் வெளிக்கொணரப்படுவீர்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுடைய அந்த டைம் பீரியட் என்ன, ஒரு சர்டன் டைம் பீரியட்னு வச்சுருக்கு. இந்த உலகத்துடைய இந்த மனிதனுடைய அந்த என்ட்ரி, ஆதம் நபி உள்ளே நுழைஞ்சதும் கடைசி மனிதன் இங்கே மரணிக்கிறதும் இது வந்து ஹியூமனிட்டியோடைய ஒரு டைம் பீரியட். இது வந்து இது எவ்வளோ டைமு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சரியா? இது என்ன டைமு? எக்ஸாமுக்கான டைம். அப்போ இந்த எக்ஸாமில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஆதம் நபி காலத்தில் இருந்த எக்ஸாம் வேறு, நூ நபி காலத்தில் இருந்த எக்ஸாம் வேறு, இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்த எக்ஸாம் வேறு, ஈசா நபி காலத்தில், மூசா நபி காலத்தில் இருந்த எக்ஸாம் வேறு, நம்முடைய எக்ஸாம் வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைவில் இருக்கும்போது எக்ஸாம் வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இன்றைக்கி நமக்கு அரபி தெரியாதவர்களுடைய எக்ஸாம் வேறு, இன்றைக்கி தீனுடைய அறிவு போய் சேராத மற்ற மனிதர்களுடைய எக்ஸாம் வேறு. அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் யூதர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். முஸ்லீம்களுடைய எக்ஸாம் வேறு, முஸ்லீம்கள்லேயே குரானுடைய தொடர்பு கொண்டவர்களுடைய எக்ஸாம் வேறு, குரானை தவறாக விளங்கியவர்களுடைய எக்ஸாம் வேறு, தப்லீக்கில் இருக்கிறாங்க அதுதான் தீனுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க எக்ஸாம் வேறு. யாரை பார்த்தும் நீங்கள் இவனுக்கு நான் பெட்டர்னு நினச்சிடாதீங்க. நம்ம வண்டவாளம் என்னன்னு அன்றைக்கி தான் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வருவீங்க, என்கிட்ட வர்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் யாருன்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் நல்ல மனிதனா கெட்ட மனிதனா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நமக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தனுக்கும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் தெரியும் அவர் நல்லவருன்ட்டு, வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் நாமளே ஏமாற்றிக்கூடாது. நம்ம எவ்வளவோ பரவாயில்லடா, நம்ம தொழுவ செய்கிறோம்டா, நம்ம வந்து குரானை வந்து படிக்கிறோம்டா, நம்ம வந்து இந்தந்த சேவை செய்கிறோம்டா, நம்ம வந்து தீனுக்காக இந்தந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறோம்டா, நம்ம எவ்வளவோ பரவாயில்ல நினச்சிங்கன்னா நீங்கள் காலி. ஏன்னா நம்ம பெட்டர்னு நினச்சவன் யார்? இப்லீஸ். நம்ம பரவாயில்ல, நம்ம எவ்வளவோ பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அதே இடத்துல நீங்கள் நாசமாக போயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய ஈமான் அதுக்கப்புறம் வளராது, உங்களுடைய தக்வா வளராது, குரானை பற்றி உங்களுடைய அறிவு அதுக்கப்புறம் வளராது. நம்ம பெட்டர்னு நினைக்கும். அதனால் அப்படி நினைக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம என்ன நன்மை செஞ்சாலும் பத்தலைங்கிற நினைப்பில் தான் நம்ம இருக்கணும். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் இன்னும் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தான் முடிவு பண்ணுவான். இந்த உலக எக்ஸாம் என்னங்கிறதே நமக்கு தெரியாது. ஏதோ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம், முடிஞ்ச வரை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுறோம். அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை அங்கீகரிக்கணுங்கிற லெவலில் மட்டும்தான் இருக்கணும். அது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடியது வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.